இஃப்தார் டைமில் ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு அருமையான புட்டிங் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? பை த பை, என்ன புட்டிங்னு நான் சொல்லலை. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பட்டர் ஸ்காட்ச் புட்டிங் தான் செய்ய போகிறோம். இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக அகர் எடுத்து ஊற வச்சுக்க போகிறேன். ஒரு பேனில் 1/4 கப் சீனி எடுத்து அதை நல்லா கேரமலைஸ் பண்ண போகிறேன். நல்லா கேரமலைஸ் ஆனோன்னு நம்ம இப்போ ஊற வச்சிருந்த அகரை இதில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நான் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சோன்னே நான் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஃபார் த ஃப்ளேவருக்காக. இதை அப்படியே ஒரு மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு நான் செட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட் ப்ரலைன் பண்ணுறதுக்காக நான் பேனில் ஒரு 1/2 கப் சீனி ஆட் பண்ணி அதை நல்லா கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா கேரமலைஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் ஒரு 20 கிராம்ஸ்க்கு பட்டர் ஆட் பண்றேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த 1/4 கப் முந்திரி, 1/4 கப் பாதாம் இதுல நான் ஆட் பண்ணிக்க போறேன். ஆட் பண்ணோன்னே நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். நல்ல திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். ப்ரலைன் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அதை கிரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்க போறோம். அதுக்கப்புறம் ஜெல்லியுமே நல்லா செட் ஆயிருச்சு. அதையுமே சின்ன சின்ன கியூப்ஸா போட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம பட்டர் ஸ்காட்ச் புட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல 1/4 கப் சுகர் ஆட் பண்ணி நல்லா கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்க போறேன். மீன்வாயில் நான் ஒரு 10 கிராம் அகர் எடுத்து அதை நல்லா கரைச்சி அதையும் தனியா நான் எடுத்துக்க போறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 25 கிராம்ஸ் பட்டர் இதுல ஆட் பண்றேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அகரையும் இதுல நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். நான் ஒரு 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்க போறேன். இப்போ ஒரு மோல்டுல நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த பட்டர் ஸ்காட்ச் புட்டிங்கை நம்ம ஊத்திக்க போறோம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த ஜெல்லியை நான் இதுல ஆட் பண்ண போறேன். நம்ம கிரஷ் பண்ணி வச்சிருந்த அந்த ப்ரலைனையுமே இதுல நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். இப்போ நான் இந்த பட்டர் ஸ்காட்ச் புட்டிங்கை ஒரு 3 to 4 ஹவர்ஸ் நான் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்க போறேன். இப்போ நான் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நான் கட் பண்ணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபைனலாக பட்டர் ஸ்காட்ச் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் டேஸ்ட் பண்ண போறேன். டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். உண்மையிலே செம்மையா இருக்கு. டாப் நாட்ச்னு தான் நான் சொல்லணும். கண்டிப்பாக இஃப்தாருக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன கேட்டால் இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு தான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க எப்படி இருந்ததுன்னு. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பை.